السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإلى ربك فارغب. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாங்கட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார்: வ இலா ரப்பிக ஃபர்கப். நபியே, உங்களுடைய ரப்பின் பக்கம் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகிறார். அதற்கு முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: ஃபஇதா ஃபரகத ஃபன்ஸப். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை முடித்துவிட்டால், அது தொழுகையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜிஹாது போன்ற பணிகளாக இருக்கலாம், அதையெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் அல்லாஹுவை நோக்கி வாருங்கள் என்கின்ற வார்த்தையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு, வ இலா ரப்பிக ஃபர்கப், நீங்கள் அல்லாஹுவின் பக்கமே உங்களுடைய ஆர்வத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகிறார். மனிதனுடைய ஆர்வத்தை பொறுத்தவரை உலகம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு அறிவு தேடலாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் இருக்கலாம், சுவனத்தினுடைய தேடலாக இருக்கலாம், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், அல்லாஹுவை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமாக இருக்கலாம். இப்படி மனித ஆர்வம் பல்வேறு வகைகளில் இருக்கிற போது மனிதனுடைய உள்ளம் எந்த ஆர்வத்தின் மூலமாக புத்துணர்வு பெறுகிறது, எந்த ஆர்வத்தின் மூலமாக அது சோர்வடைகிறது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். உலகத்தை சார்ந்து மனிதனுடைய ஆர்வங்கள் இருக்கிற போது அவனுடைய உள்ளமும் சோர்ந்து விடுகிறது, உடலும் சோர்ந்து விடுகிறது. மனிதனுடைய செயல்பாடுகள் உள்ளத்தை வைத்துதான் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. யாருக்கெல்லாம் இதயம் சோர்வடைந்து விடுகிறதோ அதை தொடர்ந்து அவனுடைய உடலினுடைய செயல்பாடுகளும் சோர்வை சந்திக்கின்றன. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள்: நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய ஆர்வத்தை வைத்துக் கொள்ளுகிறீர்களோ, ஆசையை வளர்த்து கொள்ளுகிறீர்களோ, அதுபோன்றுதான் உங்களுடைய உடலினுடைய சோர்வும் உடலினுடைய புத்துணர்வும், உள்ளத்தினுடைய சோர்வும் உள்ளத்தினுடைய புத்துணர்வும் இருக்கிறது என்பதை சொல்லித் தருகிற போது, நீங்கள் உலகம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் அதிகமான ஆர்வம் கொள்வீர்களேயானால் உங்களுக்கு இது சோர்வடைந்து விடும் என்று சொல்லித் தருகிறார்கள். அதனால்தான் சஹாபா பெருமக்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கூட உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆர்வத்தை விட மறுமை சார்ந்திருக்கக்கூடிய ஆர்வத்தில் அவர்களுடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வரக்கூடிய அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள்: நாயகமே,
எனக்கு பின்னால் ஏராளமான பெண்களினுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் இருக்கிறதோ அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாட்டை அவர்களினுடைய பிரதிநிதியாக நான் உங்களிடத்தில் விளக்கம் தேடி வருகிறேன். இங்கே அஸ்மா பின்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில விளக்கங்களை கேட்டு அங்கே வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்றிருக்கக்கூடிய பல பெண்களினுடைய எண்ணமும் அதுதான். அதற்குண்டான விளக்கத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே வருகிறேன் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய அந்த விளக்கத்தை அருமையான தேடல் இருக்கிறது அல்லவா, அந்த தேடலுக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் நீங்கள் கேளுங்கள் என்று ஆர்வப்படுத்துகிறார்கள். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சேர்த்துதான் நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி ஆண்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்றுதான் நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஆண்களுக்கு போதிக்கிறீர்களோ அதே போன்றுதான் எங்களுக்கும் போதிக்கிறீர்கள். உங்களுடைய சொற்களை மதிப்பை கொடுத்து எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதே போன்றுதான் நாங்களும் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எப்படி உங்களுடைய வாழ்வியலை கடைபிடித்து நடக்கிறார்களோ அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஏராளமான வேறுபாடு இருக்கிறது யா ரசூலல்லாஹ். நாங்கள் சில விஷயங்களில் குறைவாக கருதப்படுகிறோம். நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் அமல்களினுடைய விஷயத்தில் நாங்கள் குறைவானவர்களாகவே நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். நாங்களும் ஆண்களும் சமமானவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த அமல்களினுடைய விஷயத்தில் ஆண்களுக்கும் எங்களுக்கும் சமத்துவம் வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதற்கு அடுத்து நிறைய பேசுகிறார்கள். ஆண்களை பொறுத்தவரை சில செயல்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான முறையிலே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஜிஹாதிலே கலந்து கொள்ளுகிறார்கள், அதே போல ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளுகிறார்கள். தொழுகையிலே ஜமாத்தாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்களுக்கு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை வீட்டில் தொழுவது சிறப்பென்று இருக்கிறது, நாங்கள் வீட்டிலே தொழுகிறோம். அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்தவரை ஜனாசா தொழுகையில் கலக்கிறார்கள், எங்களால் கலந்து கொள்வதற்கு முடியவில்லை. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை மேலோங்க செய்வதற்காக அறப்போரிலே கலந்து கொண்டு அதிலே மிகப்பெரிய முறையில் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற அமைப்புகளில் எங்களுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டோடு முடங்கித்தான் உட்கார்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ஆண்கள் அவர்களினுடைய பிள்ளைகளை பராமரித்து வளர்க்கக்கூடிய பொறுப்பையும் அவர்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கருவறையிலே சுமக்கக்கூடிய பொறுப்பையும் நாங்கள் வகித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களை போன்று இது போன்ற நல்ல அமல்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய போது அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தோழர்களிடத்திலே அந்த பெண்மணி கேட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான தேடலை குறித்து சிலாகித்து சொல்லுவார்கள். இந்த பெண்ணை பார்த்தீர்களா, எவ்வளவு ஆர்வமாக வந்து இவ்வளவு அற்புதமான நுட்பமான கேள்விகளை கேட்கிறார்கள் என்று சொல்லி முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போன்றிருக்கக்கூடிய பெண்களினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக என்னிடத்திலே வந்திருக்கிறீர்கள் அல்லவா, அத்தனை பெண்களுக்கும் சேர்த்து போய் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சுப செய்தியாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நீங்கள் அறப்போரிலே கலந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். தொழுகையிலே நீங்கள் ஜமாத்தோடு கலந்து கொள்ள முடியவில்லையே என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். வீட்டோடு முடங்கி போயிருக்கிறோமே என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதற்கு எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கடைபிடிக்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது அத்தனை பாக்கியத்தையும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுவான் என்று சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கணவனிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா, இந்த நல்ல முறையில் நடக்கக்கூடிய இந்த பாக்கியம் நீங்கள் கலந்து கொள்வது ஜமாத்தோடு கலந்து கொள்வதை விட
ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு என்ன நன்மைகள் கிடைக்கிறதோ அந்த நன்மைகளுக்கு தோதுவான நன்மை உங்களுக்கு கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. அவர்களுடைய பொருத்தத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்திலே கிடைக்கிறது என்று அற்புதமான முறையில் இந்த செய்தியை சொல்லுகிற போது, இந்த செய்தியை கேள்விப்பட்ட அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய சகாக்களான மற்ற பெண்களிடத்திலும் தெரியப்படுத்துகிறார்கள். இங்கே நாம் தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், உலகம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தில் சமத்துவம் வேண்டும் என்று பேசக்கூடிய நேரத்தில் அவர்கள் பேசக்கூடிய சமத்துவத்திற்கும் சஹாபாக்கள் தேடிய சமத்துவத்தையும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். உலகத்தினுடைய பார்வையில் ஒரு ஆணுக்கு பெண் நிகரென்று வரக்கூடிய நேரத்தில் அந்த பெண் எதை தேடுகிறாள் என்றால், ஆணை போன்ற சில சந்தர்ப்பங்களில் மோசமான நடத்தைகளையும் கலாச்சாரங்களையும் அவர்கள் முன்னெடுத்து நிற்கக்கூடிய நேரத்தில் இந்த சஹாபா பெண்மணிகள் ஆண்கள் எப்படி உயர்தரமான அமல்களிலே இருக்கிறார்களோ அதே போன்ற உயர்தரமான அமல்களுக்கு நாங்களும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்கின்ற அற்புதமான தேடலிலே வந்தார்கள் அல்லவா. இந்த தேடல் அவர்களை அல்லாஹ்விடத்திலேயே நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை கொடுத்தது. அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பெண்மணி கேட்டதற்கு தோதுவாக ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு ஒரு போர்க்களம் நடக்கிறது. அந்த போர்க்களத்திலே பெண்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். பெண்கள் கலந்து கொண்டது மட்டுமல்ல, மிக உக்கிரமான முறையில் அந்த போர்களில் கலந்து கொண்டு மிக பெரும் போராட்டக்காரர்களாக அந்த மனிதர்கள் பெண்கள் திகழ்கிறார்கள் என்கிற போது, ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு அந்த பெண்கள் போர்க்களத்திலே கலந்து மிக அற்புதமான முறையில் போராடக்கூடிய நேரத்தில் அந்த போர்க்களத்திலே இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து இப்படி சொன்னார்களாம், காத்திலு கிதாலன் ஷதீதா, நீங்கள் மிக பெரும் அளவிலே நீங்களும் போரிடுங்கள். எப்படி தெரியுமா? ஹத்தா காத்தலத்தின் நிசாகும் இவ்வராஇஹிம், உங்களுக்கு பின்னால் பெண்கள் நின்று போரிட்டு கொண்டிருக்கிறார்கள், மிக உக்கிரமான முறையிலே போரிட்டு கொண்டிருக்கிறார்கள், அதே போன்று நீங்களும் போரிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய காலம் ஆகிப்போனது என்று சொல்லி காட்டுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு அமல்களின் போட்டி போட்டு இப்படி இல்மினுடைய தேடலிலே வந்திருக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறார்கள். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தினுடைய தேட்டங்களை போல இல்மிலே தேட்டத்தை கொடுக்கிறார். இல்மினுடைய தேட்டம் மட்டுமல்ல, இல்மை தாண்டி இல்மை தெரிந்து கொண்டதற்கு பின்னால், அல்லாஹ்வினுடைய ஞானங்களை பெற்று கொண்டதற்கு பின்னால் இபாதத்தினுடைய தேட்டத்தில் சில மனிதர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே கலந்துவிட்டு திரும்ப வருகிறார்கள். ஒரு இடத்திலே இரவு நேரத்திலே தங்குவதற்குண்டான ஒரு சூழல் ஏற்பட்ட போது அந்த இடத்தில் தங்குகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய போர்ப்படையிலே கலந்து கொண்டு வருகின்ற சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், இந்த இரவு பொழுதில் இந்த இடத்தில் காவல் பணியை செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டபோது 2 சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த காவல் பணியை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம், இந்த இடத்தில் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் கண்ணையர்ந்து தூங்குங்கள், நாங்கள் விழித்திருந்து இந்த காவல் பணியை மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற போது 2 சஹாபிகள், ஒரு சஹாபி உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு சஹாபி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த 2 சஹாபிகளும் நாங்கள் விழித்திருந்து இந்த பணியை மேற்கொள்ளுகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 தோழர்களுக்கும் அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். பொறுப்பை வாங்கி கொண்ட அந்த 2 சஹாபாக்களும் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் சென்றதற்கு பின்னால் இந்த 2 சஹாபாக்களும் காவல் பணிக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள், நாம் இரவுனுடைய பகுதியை 2 பிரிவுகளாக நாம் பிரித்து கொள்வோம். அப்படி பிரித்து கொண்டு அதில் முற்பகுதியில் யார் தூங்க வேண்டும், யார் விழித்திருக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கிற போது உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சென்று உறங்கிக் கொள்ளுங்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் முற்பகுதியிலே உறங்கிக் கொள்ளுங்கள், நான் முற்பகுதியிலே விழித்திருந்து இந்த காவல் பணியை நான் மேற்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற போது உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விழித்திருந்து காவல் பணியை மேற்கொள்ளுகிறார்கள். இப்படி மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள், எதற்காக வெறுமனே நாம் விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து காவல் பணியை செய்கிறோம், இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் நாம் வெறுமனே உட்கார்ந்து கொண்டு விழித்திருப்பதை விட ஏதாவது ஒரு இபாதத்து செய்தால் அது பிரயோஜனமாக இருக்குமே என்று விளங்கிய உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவிலே எழுந்து தொழுவதற்கு ஆயத்தமாகிறார்கள்.
தொழுகையில் மட்டுமல்ல குர்ஆன் ஓதுவதில் மிகப்பெரிய அலாதியான பிரியம் கொண்டவர்கள் அப்பாது பின் பிஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தொழுகையிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்கள். அழகான முறையிலே ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இரவிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எதிர்காலிகள் இருக்கிறார்கள் அல்லவா, முஷ்ரிக்கீன்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியை முஸ்லிம்களிடத்திலே சிறை கைதியாக ஒப்படைத்துவிட்டு அவர் இல்லாத நேரத்தில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மனைவி. தன்னுடைய மனைவியை தேடி ஒரு முஷ்ரிக் வருகிறார். வந்திருக்கக்கூடியவர் இந்த படையிலே இருப்பவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது விழித்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற நோக்கத்திலே பார்க்கிற போது ஒரே ஒரு உருவம் தொழுது கொண்டிருப்பதை கவனித்து அவர் தன்னுடைய அம்பு கூட்டிலிருந்து அம்பை எய்கிறார் தொழக்கூடியவரின் மேலே. அப்படி எரிகிற போது அவர் மீது அம்பு பட்டு அவருக்கு அம்பு காயம் ஏற்படுத்திய போது அந்த அம்பை குறித்து எந்த கவலையும் படாமல் அந்த அம்பை உருவி விட்டு தொழுகையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 3 அம்புகள் அப்பாது பின் பிஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் மீது எய்யப்படுகிறது. 3 அம்புகளையும் உருவி விட்டு தொழுகையை தொடர்ந்து கூடக்கூடிய நேரத்தில் அப்பாது பின் பிஸ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர் நினைத்து பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு மகத்தான பணியை கொடுத்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் காவல் புரிய வேண்டும் என்கின்ற இந்த பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த காயம் ஏற்பட்டு நம்முடைய உயிர் பிரிந்து விடுமையானால் இங்கே காவல் செய்வதற்குண்டான வழி இல்லாமல் போய்விடும் என்று அருகிலே படுத்திருக்கக்கூடிய அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எழுப்புகிற போது காயத்தோடு எழுப்புகிறார்கள். இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை பார்த்த அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் முதலிலே என்னை எழுப்பி இருக்கக்கூடாதா? இவ்வளவு பெரிய காயங்கள் ஏற்பட்டதற்கு பின்புதான் எழுப்ப வேண்டுமா என்ற போது அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தேன். இந்த சூரத்துல் கஹ்ஃபை இடையில் நான் நிறுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. முழுமையான முறையில் முடித்துவிட்டு உங்களை எழுப்பலாம் என்று எண்ணியிருந்தேன். இருந்தாலும் கூட ஒரு சின்ன பயம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது. எங்கே நான் உயிர் போய்விடுமோ, அப்படி உயிர் போய்விட்டால் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இத்தனை சஹாபாக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பின்மை ஏற்பட்டு விடுமோ என்பதை பயந்து நாங்கள் உங்களை எழுப்பி இருக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்றால் சில சஹாபிகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இபாதத்தின் மீது ஆர்வத்தை கொடுத்திருந்தார். அங்கே வலிகளை அவர்கள் உணரவில்லை, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை உணரவில்லை. இரவு பொழுதில் பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் கூட நின்று வணங்க வேண்டும் என்கின்ற இபாதத்தினுடைய தேட்டம் இருக்கிறது அல்லவா, இதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான் என்றால் அது நபிக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. வ இலா ரப்பிக ஃபர்கப், உங்களுடைய ரப்பை நோக்கி உங்களுடைய ஆர்வத்தை திசை திருப்புங்கள். உலகத்தை குறித்து நீங்கள் திசை திருப்புகிற போது உங்களுடைய உள்ளத்திற்கு அது சோர்வை தரும், உங்களுடைய உடலுக்கு சோர்வை தரும். அதே நேரத்தில் அல்லாஹ்வை நோக்கி திருப்புகிற போது அது உங்களுக்கு சோர்வை தராது என்று அற்புதமான முறையிலே சொல்லி தருவார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்களினுடைய ஒவ்வொரு சிந்தனையும் கூட அல்லாஹ்வை நோக்கி உண்டான ஆர்வமாகத்தான் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்தில் திடீரென்று ஒரு நாள் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய ஆடையை மாற்றிவிட்டு நீங்கள் வருகிற போது உங்களுடைய ஆயுதத்தையும் எடுத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிற்கு போகிறார்கள். ஒரு ஆடையை வைத்து சொல்லி அனுப்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆடை மாற்றி ஆயுதத்தோடு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்கிற போது அவர்கள் ஆடையை மாற்றிவிட்டு ஆயுதத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய இந்த நிலையை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கடுத்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களை நான் இப்பொழுது என்ன செய்வதற்கு எதற்காக நான் அழைத்தேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு போர்க்களத்திலே கலக்க இருக்கிறீர்கள், உங்களை நான் ஒரு தளபதியாக நான் நியமிக்க இருக்கிறேன், இந்த படைக்கு நீங்கள் தளபதியாக செல்ல வேண்டும். அப்படி தளபதியாக செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தருவார். என்ன பாக்கியம் என்றால், போரிலே கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரத்தில் அந்த எதிராளிகள் விட்டு செல்வார்கள் அல்ல கனிமத்து பொருட்கள், அந்த பொருட்களை அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கும் ஏராளமான செல்வங்கள் கிடைக்கும். அந்த செல்வம் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே நீங்கள் போருக்கு செல்லுங்கள் என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பாடம் படித்தவர்கள் அல்லவா சஹாபாக்கள், அற்புதமான முறையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ்,
நான் இஸ்லாத்தை தழுவியதன் நோக்கம் என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் அல்லவா, அந்த இஸ்லாத்திற்கு வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்றால் வெறுமனே பணம் பெற வேண்டும் என்ற ஆசையில் நான் வரவில்லை, பதவி பெற வேண்டும் என்கின்ற ஆசையில் வரவில்லை. நான் வந்ததினுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை குறித்து உண்டான புரிதலோடு நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறேன். கடைசி வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், சஹாபாக்களை பொறுத்தவரை இல்மினுடைய தேட்டத்தில் இருந்தவர்கள், இபாதத்தினுடைய தேட்டத்தில் இருந்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்திலே கடைசி வரை இருக்க வேண்டும் என்கின்ற தேட்டத்தில் இருந்தவர்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டாம், மர்மையை சார்ந்தும் அல்லாஹுவை சார்ந்தும் ரசூலை சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா. அந்த வாழ்வியல் நெறிமுறையை கடைபிடித்தவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்யக்கூடிய துஆவில் இப்படி செய்வார்களாம். அழகான வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லஸ்ஸத்தன் நظர் வஸ்ஸௌக இலா லிகாய். ரெண்டு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். ரப்பே, நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்த்து அதிலே நான் இன்பம் அடைய வேண்டும். அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அல்லாஹுவை பார்த்து அதிலே நான் இன்பம் அடைய வேண்டும், அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹுவை பார்ப்பதின் மூலம் பரவசம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, வஸ்ஸௌக இலா லிகாய், உன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு அது கஷ்டமாக தெரியக்கூடாது. அதையெல்லாம் விட்டுவிட்டு என் ரப்பை நான் சந்திக்கிறேன் என்கின்ற ஒரு அற்புதமான தேட்டம் இருக்கிறது அல்லவா. இந்த தேட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துஆவிலே கேட்டுக்கொள்வார்களாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லஸ்ஸத்தன் நظரி வஸ்ஸௌக இலா லிகாய், உன்னை சந்திப்பதில் எனக்கு ஆசையை கொடு என்று. அதனால்தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிற போது சுற்றி இருந்த குடும்பத்தார்கள் அழுகிறார்கள். பொதுவாக மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் குடும்பத்தார்கள் எல்லாம் நினைப்பார்கள் அல்லவா, இவர் இறந்து போகிறார், அவரால் நமக்கு இழப்பு ஏற்பட போகிறது, அவருடைய நிலைமை என்னவாக போகிறது என்றெல்லாம் நினைத்து நினைத்து அழுவார்கள் அல்லவா. மரணப்படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்து குடும்பத்தார்கள் அழுத போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், ஏன் அழுகிறீர்கள், எதற்காக நீங்கள் அழ வேண்டும், எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் நான் எந்த நோக்கத்தில் இப்பொழுது இருக்கிறேன் தெரியுமா, வெறுமனே நான் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது மரணப்படுக்கை மட்டுமல்ல, இதற்கு அடுத்த பயணம் இருக்கிறது அல்லவா. என் ரப்பை நான் சந்திக்க போகிறேன், என் ரப்பை போய் நான் பார்க்க போகிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு முன்னால் காலம் சென்றிருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் நான் பார்க்க இருக்கிறேன். எனக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்ட அருமை தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை சந்திக்கிறேன் என்று அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய திருப்தி, ரசூலை சந்திக்கக்கூடிய திருப்தி, தன்னோடு இருந்து பயணித்திருக்கக்கூடிய சஹாபிகளை சந்திக்கக்கூடிய இந்த திருப்தி எல்லாம் அவர்கள் மரணமாவதை கூட கவலைப்படாமல் வைத்திருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அற்புதமான வார்த்தை, வர்ரகபத்து ஃபீஹா, நீங்கள் துன்யாவிலே ஆர்வப்படக்கூடிய நேரத்தில் துத்இபுல் கல்ப வல் பதன், உங்களுடைய உள்ளத்திற்கும் அது சோர்வை தரும், உங்களுடைய உடலுக்கும் சோர்வை தரும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஆர்வத்தை உலகம் சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களின் மீது வைக்காமல் ரப்பு சார்ந்திருக்கக்கூடிய ஆர்வமாக, ரசூல் சார்ந்திருக்கக்கூடிய ஆர்வமாக, இபாதத்து சார்ந்திருக்கக்கூடிய ஆர்வமாக, இல்மு சேர்ந்திருக்கக்கூடிய ஆர்வமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை உள்ளமும் சோராத ஒரு உள்ளம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாழ்க்கையாக, அதே நேரத்தில் உடலும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குண்டான நல்ல தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாத்தார்களே, விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை